ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டி ப்ராய் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். எலக்ட்ரான்களின் டி ப்ராய் அலைநீளம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், 5 மார்க்கில் வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், முழுக்க டெரிவேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டி ப்ராய் அலைநீளம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்து நம்ம பார்த்துருந்தோம். லாம்டா ஈக்குவல் டு h/mv அப்படின்னு ஒரு சமன்பாடு நம்ம கிடச்சிருந்துச்சு. அந்த சமன்பாடு அலைக்கும் துகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை வந்து காண்பிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சமன்பாடு இல்லையா. பார்ட்டிகளுக்கும் வேவுக்கு இடையில் இருக்க டைரக்ட் ரிலேஷன் வந்து அந்த சமன்பாட்டின் மூலமாக தான் நமக்கு தெரியுது. லாம்டா ஈக்குவல் டு h/mv அப்படிங்கிற சமன்பாடு மூலமாக. ஸோ இங்கே நம்ம எலக்ட்ரான்கிற ஒரு பருப்பொருள் துகளை ஒன்று எடுத்துக்க போகிறோம் இல்லையா. ஒரு மேட்டர் பார்ட்டிகிள்ஸை இங்கே கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு மாஸ் இருக்குது. அந்த பார்ட்டிக்கிளை வந்து வேவ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வேவ் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் இந்த ஒரு சமன்பாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்க போகுது. எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மெட்டல் சர்ஃபேஸ், ஒரு மெட்டலில் எலக்ட்ரான் வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கிறீங்க. இமேஜினேஷனுக்காக நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஐ ஹவ் கன்சிடர் ஒன்லி சிங்கிள் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் வந்து மெட்டல் சர்ஃபேஸில் இருக்குது. நான் வந்து ஒரு பேட்டரி கூட இந்த மெட்டலை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட்டரி மூலமாக நான் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். உடனே என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ட்ரிஃப்ட் ஆகும். பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி வில் ட்ரிஃப்ட் தி எலக்ட்ரான் இல்லையா. அந்த ஃப்ரீ எலக்ட்ரானை பிடிச்சி அது இழுக்கிறனால எலக்ட்ரான் ஒரு கைனடிக் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு இல்லையா. எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோம், 12mv² சொல்லுவோமா. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட கைனடிக் எனர்ஜியோட எலக்ட்ரான் பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி ஓடி வரும். இப்போ சப்போஸ் நான் கொடுக்குற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்னும் அதிகமானா, நீங்கள் 1 வோல்ட் கொடுத்தா எலக்ட்ரானுக்கு 1 ஜூல் கிடைக்குதுன்னா, இஃப் யூ ஆர் சப்ளைங் த 2 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், the positive terminal will attract the electron with the large energy. So the attained velocity, kinetic energy of the electron will be greater. அது 2 ஜூல் வாங்கிடும். அப்போ 1 வோல்ட்டுக்கு 1 ஜூல்னா 2 வோல்ட் கொடுத்தா 2 ஜூல் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ரிலேஷன் எடுத்துடலாமா. அப்போது kinetic energy of the electron directly proportional to potential difference applied by the battery. இதை நீங்கள் இப்போ ஈக்குவேஷனில் எப்படி எழுதலாம், 12mv² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேபிட்டல் வின்னு எடுத்துக்கலாமா. இங்கே 2 v பயன்படுத்திட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், கேபிட்டல் விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல் டு பார்த்துங்க, ஹர்ட் இன்ட்ரோடியூஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ 12mv² ஈக்குவல் டு இ இன்ட்டு வி. ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த v² மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் இங்கே கொண்டு வாங்க. அப்போது v² ஈக்குவல் டு இந்த 2 வந்து மேலே வந்துருமா, இப்போ நியூமரேட்டரில் வந்துடும். 2ev டிவைடட் பை m வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்கொயர் அங்கே எடுத்துகிட்டு போங்க, ரூட் ஆயிருமா. அப்போ v ஈக்குவல் டு ஹோல் ரூட் ஆஃப் 2ev டிவைடட் பை mன்னு எழுதலாம் இல்லையா. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஈக்குவேஷன் வச்சு. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதே என்ன, எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சர் அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அப்போ ஆல்ரெடி வந்து டி ப்ராய் வேவ் லென்த்துக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியுமா. ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லலாம், லாம்டா ஈக்குவல் டு h/mv அப்படிங்கிறதான் டி ப்ராய் வேவ் லென்த்தோட ஈக்குவேஷன். இப்போ உங்ககிட்ட v இருக்குது. இப்போ இந்த வெலாசிட்டி எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், லாம்டா ஈக்குவல் டு h/m இன்ட்டு விக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம், ஹோல் ரூட் ஆஃப் 2ev டிவைடட் பை m அப்படின்னு எடுத்துக்கலாம். that is equal to h by இந்த mங்கிறத ரூட் m இன்ட்டு ரூட் m எழுதலாமா. இப்போ ரூட் m இன்ட்டு ரூட் m, mங்கிறத நான் இப்படி எழுதிட்டேன், ஏன்னா ரூட் m இன்ட்டு ரூட் m தான். ஓகே, ஸோ இதை தவிர இதை அப்படி எழுதிக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் 2ev டிவைடட் பை ரூட் m. இது 2 ஹோல் ரூட் இருக்குது. நான் 2 பேருக்கு தனித்தனியாக ரூட் வந்து இங்கே கொடுத்துட்டேன் ஏன்னா கேன்சலேஷனுக்காக. இப்போ இந்த ரூட் m அண்ட் ரூட் m will be getting cancel. ஸோ மீதி என்ன இருக்குது, லாம்டா ஈக்குவல் டு h பை இது 2மே ரூட்டில் தானே இருக்குது. அப்போ காமன் ரூட்டாகவே நீங்கள் கொடுத்துடலாம். அப்போ ஹோல் ரூட் ஆஃப் 2mev அப்படின்னு எடுக்கலாம். இதில் ev அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இந்த ஈவிக்கு பதிலாக நீங்கள் கே கூட கொடுத்துக்கலாம். சரி, இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், பட் ஃபைனல் ஃபார்மில் அதையும் நம்ம சொல்கிறோம். அப்போது h டிவைட் பை ஹோல் ரூட் ஆஃப் 2mk அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஈக்குவேஷனில் நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஹெச்ங்கிறது பிளாக் கான்ஸ்டன்ட், 2ங்கிறது நம்பர், அது கான்ஸ்டன்ட் தான். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா, எலக்ட்ரானினுடைய நிறை, அதுவும் கான்ஸ்டன்ட்டு. அடுத்தது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா, ஒரு எலக்ட்ரானினுடைய மின்னூட்டம்,
அதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஆனால் விங்கிறது வேரியபிள், அது நீங்கள் தான் கொடுக்குறீங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சப்ளைட் பை பேட்டரி. ஸோ நம்ம எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம், அது வேரியபிளாக இருக்கும். சரி, இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் முதல்ல அப்ளை பண்ணுங்கள். முதல்ல கான்ஸ்டன்ட்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிடுறேன். ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 6.626 இன்டூ 10⁻⁻34 ஜூல் செகண்ட். அடுத்தது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இது 9.11 இன்டூ 10⁻⁻31 கிலோகிராம். அடுத்தது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E ஈக்குவல் டு 1.6 இன்டூ 10⁻⁻19 கூலும். இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த லாம்டா ஈக்குவல் டு h/√2mEV அப்படிங்கிற ஈக்குவேஷனில் நம்ம இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஈக்குவேஷன் என்ன ஆகும்? லாம்டா ஈக்குவல் டு ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடணும்? 6.626 இன்டூ 10⁻⁻34 ஹோல் டிவைடட் பை ஸோ √2 இன்டூ எம்முக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம்? 9.11 இன்டூ 10⁻⁻31 இன்டூ இ 1.6 இன்டூ 10⁻⁻19 இன்டூ கேபிட்டல் வி இல்லையா, இன்டூ கேபிட்டல் வி அப்படின்னு எழுதிடுறோம். இப்போ இது எல்லா வேல்யூஸையும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா, நான் டைரெக்டாக தான் அந்த வேல்யூ இங்கே எடுத்துக்க போகிறேன். லாம்டா ஈக்குவல் 12.27 இன்டூ 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இதை தவிர கடைசியாக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ரூட் வி மட்டும் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். இதில் 10⁻⁻10 மீட்டர் நம்ம எழுதியிருக்கிறத ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சிம்பிளில் போடணும். சரி, அப்போ இந்த சிம்பிளில் கொடுத்துருங்க. லாம்டா ஈக்குவல் டு 12.27 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை ரூட் வி அப்படின்னு எழுதணும். இப்போ பாருங்கள், இது வந்து வேவ் லென்த்தை காமிக்கிறதுக்கான ஒரு ஈக்குவேஷன். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பேட்டரி மூலமாக ஒரு 100 வோல்ட் கொடுக்குறீங்க, எலக்ட்ரான் வேகமாக பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி ஓடி வருது, விங்கிற வெலாசிட்டியோட ட்ராவல் பண்ணுது. எவ்வளோ வேவ் லென்த் அதுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும், அது வேவாக எப்படி மாறி இருக்கும்? ஸோ வி ஈக்குவல் டு கன்சிடர் வி ஈக்குவல் டு 100 வோல்ட் இல்லையா. 100 வோல்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இப்போ லாம்டா ஈக்குவல் டு 12.27 ஆம்ஸ்ட்ராங் டிவைட் பை √100 அப்படின்னு ஆயிருமா. இப்போ தட் இஸ் ஈக்குவல் என்ன ஆயிரும்? 12.27 ஆம்ஸ்ட்ராங் டிவைட் பை 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன எழுதலாம்? லாம்டா ஈக்குவல் டு 1.227 ஆம்ஸ்ட்ராங். வி காட் தி ஆன்சர் இல்லையா. அப்போ எலக்ட்ரானுக்கு வேவ் லென்த்துங்கிற ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. அது ஒரு பார்ட்டிகல், பட் இட் கெட்ஸ் தி ஆர் இட் அட்டைன்ஸ் தி வேவ் லென்த். அப்போ அது வேவ் நேச்சருக்குள்ளே வந்துருச்சு. அப்போ ஒரு பருப்பொருள் துகளானது ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் நகரும் பொழுது அலையாக மாற முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். சரி, ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், படிக்க வேண்டிய கொஸ்டின். தேங்க்யூ.